கலருக்காகவே தான் ஆக்சுவலாக வாங்கினேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் இந்த பார்லர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் மாஸ்க்லாம் இந்த மாதிரி கலரில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்பிள் க்ளீம். ஹலோ, ஹலோ ஆல், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு vlog உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி அண்ட் கொஞ்சம் ஒரு ஆர்கனைசிங் இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்த மாதிரி இந்த vlog இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைன். இப்போ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கின் கேர்லேயே வந்து நான் வீட்டில் ரெடி பண்ணுற மாதிரி ஹோம்மேடாக நிறைய வந்து போடுவேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹோம்மேடாக பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை. ஸோ ஏதாவது நீங்கள் நார்மலாக வாங்குகிற ப்ராடக்ட் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு vlog பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு வீடியோவில் ஆட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதில் ஒரு ப்ராடக்ட் எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஸோ நான் ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சி வச்சுட்டு வாங்கின ஒரு க்ளே ஃபேஸ் மாஸ்க் தான். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மீதி எல்லாமே நான் யூஸ் பண்ணி ஒரு பெட்டர் ரிசல்ட் இருக்கிறத உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்சல் கரெக்டாக இன்றைக்கி மார்னிங் தான் வந்து எனக்கு வந்தது. நான் சொன்ன அந்த க்ளே ஃபேஸ் மாஸ்க் வந்து இதுதான். நல்லா வந்து பர்பிள் கலரில் இருக்கும். அவ்வளோ நல்ல ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தாங்க. சரி யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது நான் அதுக்கு ட்ரை பண்ணதில்லை. ஸோ லைவாக இப்போ அப்ளை பண்ணி பார்க்கலாம். இதை ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ப்ராடக்ட்டு. ஏன்னா நம்மக்கிட்டே ஃபேஸ் பேக் ப்ராடக்ட் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக வந்து வாங்கணும்லாம் தோண மாட்டேங்குது. அதுவே வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். பட் இருந்தாலும் சில ப்ராடக்ட் பார்க்கும்போது நமக்கே ஆசையாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் அதை வாங்கினேன். ஃபர்ஸ்ட் அந்த மாஸ்க் வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபாக்ஸ்டைல் பிராண்ட்லேருந்து இந்த ஸ்கின் ரேடியேஷன் மாஸ்க் வந்து வாங்கினேன். ஸோ இதில் D10 இருந்தது. பட் வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தது இந்த ரேடியேஷன் மாஸ்க்கு நல்லா கொடுத்துருந்தாங்க. நமக்கு தேவை வந்து பர்பிள் கலர் மாஸ்க்கு, க்ளே மாஸ்க்கு. பட் வந்து அது D10 இருந்தாலும் சரி, ரேடியன்ஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்ல ரிவ்யூ இருக்கிற இந்த ப்ராடக்ட் வந்து நான் வாங்கினேன். ஸோ இப்போ யூஸ் பண்ணி பார்க்கலாம். பேக்கிங் அவ்வளோ அழகாக ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து நம்ம கரெக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆகணும் அப்படின்னா தான் டைம் இருக்காது. ஸோ இந்த 10 to 15 மினிட்ஸ் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ஓகேவான ஒரு டைமிங்காக தான் இருக்குது. நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம் இந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து நம்ம வாரத்துக்கு 3 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதை நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். எனக்குமே வந்து ஸோ எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கலருக்காகவே தான் ஆக்சுவலாக வாங்கினேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் இந்த பார்லர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் மாஸ்க்லாம் இந்த மாதிரி கலரில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்பிள் க்ளே மாஸ்க் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ லைவாக வந்து யூஸ் பண்ணி பார்த்துடலாம். எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இந்த மாஸ்க் வந்து செட் ஆகும். இப்போ ஈவனாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அந்த ஒரு ஆயில்னஸ் இருக்குது. ஸோ அந்த சம்மர் டைமில் எப்போதுமே அப்படி தான் இருக்கும். என்னோடய ஸ்கின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயிலி ஸ்கின்னு தான். ஸோ அதுக்கு நான் வந்து ரொம்ப குழந்த மாய்ஸ்சரைசிங்காக இருக்கிற க்ரீமோ இல்லை நான் அது மாதிரி ஃபேஸ் மாஸ்க்கோ யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நம்மளோட ஓன் ப்ராடக்ட் என்னோடய ஃபேஸ் பேக்கே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அண்ட் அப்படி இல்லைனா இந்த மாதிரி க்ளே மாஸ்க் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ரெகுலராக வெளியில் போகிறீங்க, ஸோ வந்து நிறைய பொல்யூஷன் ஆகும் ஸ்கின்னில் அப்படின்னு கொஞ்சம் ஸ்கின் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபேஸ் பேக்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து நான் ஒரு 20 மினிட்ஸே விட்டுட்டேன். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வாஷ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ நல்லா ஸ்கின் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஸோ கொஞ்சம் அந்த நோஸ் கிட்ட சைடில் இருந்த பிளாக் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ எனக்கு பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் ஆனாலே அந்த ஃபேஸ் பேக் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அண்ட் ஒரு சப்ஸ்கிரைபர் ஏதாவது ஒரு பெஸ்ட் லிப் பாம் சொல்லுங்கள். ஸோ இந்த சம்மர் டைமுக்கு கொஞ்சம் வந்து ஸ்கின்ல அந்த லிப்ஸ்லாம் ட்ரை ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு வந்து நல்லா லைட்டாக கலராகவும் இருக்கணும், லிப் பாம் மாதிரி இருக்கணும், அண்ட் வந்து லிப்ஸ்டிக் மாதிரியும் இருக்கணும் அப்படின்னா ஸோ தாராளமாக சுகரில் இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் யூஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்குங்க. நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். நம்ம போடுறதுக்கும் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அண்ட் வந்து போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு நம்ம லிப்ஸ் வந்து நல்லா ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். பட் இந்த லிப் பாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். எக்ஸாக்டாக இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப தூரம் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கூட ஸோ இந்த கிட் வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம அப்பப்போ அப்ளை பண்ணிக்கலாம்.
நான் இப்போ காட்டின இந்த லிப் பாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நான் இது ரொம்ப நாளாகவே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ரொம்பலாம் ட்ரை ஆகாது, போட்ட மாதிரி பிரைட்டாகவும் இருக்காது. நல்லா வந்து அந்த ஒரு ஈரப்பதம் பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாசனையிலேருந்து அப்படியே அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ மேபி நீங்கள் ஏதாவது என்ன ட்ரை பண்ணலாம், இந்த சம்மர் டைமுக்கு ரொம்ப ட்ரை ஆகுது, ஸோ என்ன மாதிரி லிப் பாம் ட்ரை பண்ணலாம், ஐ மீன் லிப்ஸ்டிக் மாதிரியும் இருக்கணும், அது வந்து லிப் கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணாமல் சுகரில் இந்த பிராண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ அதனால் இதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்டார்டிங்கில் காட்டுறதுல லாக்மியில் இந்த ஷீட் மாஸ்க் உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன். ஸோ ஷீட் மாஸ்க் நிறைய இருக்கும், பட் லாக்மி பிராண்டில் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதுவும் நான் வந்து கிவியில் இருக்கும். ஸோ 2 ஃப்ளேவர்ஸ் இருக்கும், பட் எப்போவுமே என்னோடய சாய்ஸ் வந்து ஸ்ட்ராபெரி தான். ஸோ ஸ்கின்னுக்கு ஸ்ட்ராபெரி வந்து அவ்வளோ நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு, ஐ மீன் அந்த ஷீட்டை ஃபுல்லாக வந்து போட்டுட்டு 15 மினிட்ஸ் சொல்லுவாங்க, பட் நான் வந்து ஒரு 20-25 மினிட்ஸ் நான் விட்டுருவேன் ஃபேஸில். அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், நம்ம இப்போ மார்னிங் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 24 hours வந்து அப்படியே இருக்கணும் அந்த காஜல் அப்படின்னா சுகரில் இந்த சுகர் பாப் வந்து யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுற அந்த ஐலைனர் பார்த்திங்கன்னா இந்த பிராண்ட் தான். ஸோ இதுவும் வந்து நான் சொன்ன மாதிரி லிப் பாமும் சேம் சுகர் பிராண்டாக இருக்கும், ஐலைனரும் வந்து சுகர் பிராண்டாக இருக்கும். ஸோ சுகர் பிராண்டில் எஸ்பெஷலி நான் வச்சுருக்கிற இந்த பாப் பிராண்ட் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து கொஞ்சம் கலையாமல் இருக்கும். இந்த ஸ்வெட் ஆனிச்சு அப்படின்னா கொஞ்சம் கை வச்சு நம்ம ஸ்மஞ்ச் பண்ணாலும் எல்லா இடமும் படாமல் இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ ஐலைனர் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அமேசானில் த கிரேட் சம்மர் சேல் வந்து லைவில் இருக்குது. என்ஜாய் 50%லேருந்து 80% வரைக்கும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 2 மேலேருந்து 6 மே வரைக்கும். ஸோ இந்த பிக் சேவிங் சீசனை மிஸ் பண்ணாமல் ஆஃபர் ப்ரைஸில் நீங்களும் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த பியூட்டி ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாமல். ஸோ அந்த க்ளே மாஸ்க்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் வந்து லிப் பாம்லாம் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பாருங்கள், அதுவும் ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும். ஸோ இந்த டைமில் தான் மோஸ்ட்லி நான் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆர்கனைசிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் இது ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன், பட் இதை செட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. ரொம்ப நாளாக அந்த இடம் பார்த்திங்கன்னா போரிங்கான ஒரு செட்டப்லேயே இருக்குது. சரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் வாங்க, எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாஷ் மிஷின் கிட்டே இருக்கிற இந்த ஏரியாவை கொஞ்சம் நம்ம நீட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து அந்த பாக்ஸ் மிரர் மாதிரி இருக்கும், ஸோ ரொம்ப பழசு, அதை எடுத்துகிட்டு நம்ம புதுசாக மிரர் மாதிரி ஒட்ட போகிறோம். ஆக்சுவலாக மிரர் ஸ்டிக்கர்லாம் கூட இருந்துச்சு, பட் எனக்கு மிரர் ஸ்டிக்கர் எந்தளவுக்கு ஓகே ஆகும்னு தெரியல. எனக்கு வந்து இங்கே மிரர் மாதிரியே வேணுன்றதுக்காக நான் கண்ணாடியே ஆர்டர் போட்டேன். ஓகேங்க, இந்த இடம் கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல நம்மளோட ஸ்டிக்கரை வந்து ஒட்டிடலாம், சாரி மிரரை வந்து ஒட்டிடலாம். நான் இது லாஸ்ட் டைம் ஒரு விலாகில் கூட காட்டியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கும் கிளாஸ் ஐட்டம்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம். நான் எங்கேயாவது வெளியில் போகிறேன், மாலுக்கு கடைக்கு போகிறேன்னா மட்டும் அந்த கிளாஸ் பக்கத்துலேயே போக மாட்டேன். ஸோ கொஞ்சம் பார்த்து தான் வந்து எடுக்கணும். இல்லை செட் பண்ணி பார்ப்போம். இங்கே வர மாதிரி ஏன்னா நம்ம இங்கே மேலே ஓட்டிடுறோம், இந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து அந்த டபுள் டேப் மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் கரெக்டாக அழுத்துறதுக்கு. இங்கே ஒன்றா இல்லை மேலே வந்து ஒட்டிடலாமான்னு தெரியல, அதையும் செட் பண்ணிவிட்டு ஒட்டிடலாம்.
நெக்ஸ்ட் அந்த ப்ரஷ் வைக்கிற ஸ்டாண்டையும் செட் பண்ணிவிட்டு அங்கே வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் நமக்கு வேலை முடிஞ்சுது. ஸோ இந்த வெயில் டைமில் வந்து கொஞ்ச நேரம் கூட ஃபேன் இல்லாமல் வந்து இருக்கவே முடியல. அண்ட் ரொம்ப ஹீட்டும் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அதுவும் கிச்சனில் வந்து கொஞ்ச நேரம் கூட நிற்கவே முடியலைங்க. அதை குக் பண்ணிவிட்டு நகர்ந்து வரத்துக்குள்ளே ஒரு வழி ஆகிடுறோம். அவ்வளோ சூடாக இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி இந்த அப்பார்ட்மெண்ட்லலாம் நல்லா வந்து அந்த ஹீட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். நம்ம இதை எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி எடுத்துகிட்டு அதோட அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடுது. அண்ட் இதுக்கு ஸ்டிக்கர் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இது எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாம். பாத்ரூமில் ஸோ நம்ம வந்து ப்ரஷ் போடுறோம் இல்லை சின்ன சின்னதாக பொருள் போடணுன்னா கூட நம்ம அழகாக இந்த மாதிரி ஸ்டாண்ட் வந்து பாத்ரூமில் செட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எல்லா இடத்துலையுமே இதை அழகாக வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. இன்னொரு ஸ்டாண்ட் மாதிரி கார்னர் ஸ்டாண்ட் மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது இன்னும் வரல. ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்துருச்சு. இதை நம்ம செட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்டிக்கருமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து மாட்டுற மாதிரி ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்ததும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நான் என்னோடய ஃபேஸ்க்கும் இப்போ நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் காட்டுற என்னோடய ஃபேஸ்க்கும் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ டயர்டாக டல்லாக இருந்தது. நல்லா பிரைட்டாக இருக்குது. சூப்பர் ஃபைன். ஸோ இந்த வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. நெக்ஸ்ட்டு சில்லுன்னு ஏதாவது ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிச்சன்கிட்ட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் ரெடி பண்ணணும். ஸோ நம்ம சில்லுன்னு குடிச்சிட்டு அடுத்து நம்ம அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் சப்ஜா சீடு வந்து நான் ஊற போட்டுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லேயே அழகாக ஊறி வந்துடும். நன்னாரி சர்பஸ் தாங்க போட போகிறேன். ஸோ அந்த சிரப் பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுருப்போம். ஸோ அந்த ஸ்வீட் சிரப் இருக்கும் இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட டேஸ்ட்டு. அதனால் எல்லாருக்குமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சீடி எக்ஸ்ட்ராவே தான் போடுறேன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் லெமன் வந்து நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு கிளாஸில் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் அந்த சர்பத் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம், ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம், தண்ணி எவ்வளோ வேணுமோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு சப்ஜா சீட் மேலே போட்டு கலக்கி குடித்தோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த நாவற்பழ ஜூஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த எசன்ஸ்லாம் வாங்கி வச்சுருப்போம். சம்மர் வந்தாலே இந்த மாதிரி நிறைய எங்கள் வீட்டில் ஒன்றா பார்த்திங்கன்னா வாங்கி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் அப்பப்போ ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு. இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து நன்னாரி சர்பத் தான். ஓகேங்க, இதை நம்ம சில்லுன்னு குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி ஜூஸில் சப்ஜா சீட் எடுத்துக்கிறது நம்ம பாடிக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லது. ஹீட் பாடியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கூலிங் ஐட்டமாக இளநியோ இல்லை இந்த மாதிரி நுங்கு ஜூஸோ இல்லை சப்ஜா சீடோ எடுத்துக்கலாம். நம்மளோட ஜூஸ் வந்து ரெடி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை தான். பட் இந்த மாவு வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். இட்லி மாவு கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ இனிமேல் தான் ஊற வச்சு அரைக்கணும். ஸோ 1 கப் அளவுக்கு, ஏன்னா நமக்கு வீட்டில் எல்லாருக்கும் வேணுன்றதுனால கொஞ்சம் இது அதிகமாக எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக 1 கப் அளவுக்கு தான் இருந்தது. எக்ஸ்ட்ரா ரவை கொஞ்சம், மைதா கொஞ்சம், அரிசி மாவு அண்ட் கோதுமை மாவு எல்லாமே சம அளவுக்கு எடுத்துகிட்டு ரவை மட்டும் ஹாஃப் எடுத்திருக்காங்க. சம அளவுக்கு எடுத்துகிட்டு ஈவனாக நல்லா தண்ணி விட்டு கலந்து எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாவில் எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் போட்டு தோசை வாத்தோம்னா
சேர்த்தோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் இஞ்சி கட் பண்ணி பொடிசாக சேர்த்துருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். காரம் பிடிக்கும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அண்ட் வந்து இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா இஞ்சி போட்டிருக்கோம், பெப்பர் போட்டிருக்கோம், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் இன்னும் சின்ன சின்னதாக கட் பண்ணணும், பட் பிரணவக்குட்டி சாப்பிடுவா, அதனால அது தெரியணுன்றதுக்காக நான் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஃபைனலாக அதில் கொஞ்சம் பெருங்காய பவுடரும் நான் ஆட் பண்ணுவேன். வெங்காயம் இல்லைனா எப்படி, வெங்காயம் லைட்டாக வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் மாவில் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே போடுறதை விட கடுகு தாளிப்பு சேர்த்துட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி மாவில் கொட்டிட்டு தோசை ஊற்றோன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கரைச்ச தோசை அப்படின்னுவோம்ல, அவ்வளோதான், வேறு ஒன்றும் ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட்லாம் கிடையாது. பட் இந்த தோசையே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து பூண்டு சட்னி இருக்குது, நல்ல காம்பினேஷன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி தோசை தான். ஓகே ஃபைன், இந்த vlogல நான் ஷேர் பண்ண குட்டி குட்டி விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டிப்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.